தான் சொன்னேன். அதனால இது வரைக்கும் நான் சொன்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அது இட் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் இவங்களுக்கு. நம்ம சிவகணி மேம் சொன்ன பாயிண்ட்ஸ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்படிதான் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்க மேடம். எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதுவே அன்று வேறொன்றும் அறியேன் பராபரமே. அனைவருக்கும் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இணையம் இளைஞர்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு அவங்க அணி சொல்றாங்க. பயனற்றது என்ற அணியிலிருந்து நான் பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு இணையம் எப்படி உள்ளதுன்னு சொல்றாங்களோ, நாங்க பயனற்றதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இணையங்கிறது ஒரு கடல். அந்த கடல்ல முத்து குளிக்கலாம், இல்லைன்னா நம்ம சேத்தவாரி இறைச்சிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ண போறோங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுல எதை பண்றாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்க பயன் உள்ளதுன்னு சொல்றாங்க. ஆமா, பயன் இருக்கிறது தான். ஆனா பயனற்றதுன்னு நான் சொல்றேன். ஆனா பயன் உள்ளது. யாருக்கு பயன் உள்ளது? விளம்பரதாரர்களுக்கு, யூடியூபர்ஸ்க்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இணையம் பயனுள்ளதா இருக்குது. ஆனா இளைஞர்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். அவங்க எதுக்கு நிறைய நேரத்தை செலவழிக்கிறாங்க? இணையத்தை பயன்படுத்துறதுனால அவங்களுடைய வேல்யூஸ் ஆட் ஆகணும். ஆனா ஆட் ஆகுறதுக்கு பதிலாக இங்க மைனஸ் ஆயிட்டு இருக்குது. பயன் தரா மரம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பயன் தரும் மரமா இருக்கணும்னா நாங்க விரும்புறோம். ஆனா அவங்க பயன் தரா மரமாக ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தை தான் நாங்க தெரிவிக்கிறோம். எல்லாமே இணையத்தை யூஸ் பண்ணி, ஏஐ யூஸ் பண்ணி கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி லைஃபையே ஷார்ட்டா எல்லாமே ஷார்ட்னு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல திங்கிங் ப்ராசஸ்ங்கிறதே அங்க அடி வாங்கிடுது. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஏமாற்றம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. திருவள்ளுவர் குறள்ல சொல்லியிருக்காங்க, சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. குறள் 671. இந்த குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, எதை நம்ம முடிவு பண்ணாலும் நல்லா ஆராய்ந்து ஒரு முடிவை எடுக்கணும். ஆனா அந்த ஆராய்ந்து எடுத்த முடிவை செயல்படுத்துறதுல நேரம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை எதுக்கு சொல்றோம்னா, நம்ம ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையை ஆராய்ச்சி எடுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னாங்க. இப்ப மெய்ப்பொருள் காண்பது அரிதாவே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இணையத்துக்கு அடிமையாகி அதுல காட்டுறது எல்லாமே உண்மைன்னு நினைச்சு நம்பி ஏமாந்துடுறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா டிஜிட்டல் ஸ்கேம், டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் ஸ்கேம் எல்லாமே சொல்லலாம். இணையம் நம்ம கையில இருக்கிறதுனால என்ன ஆகுது? டக்குன்னு எதை பார்த்தாலும் அப்படியே அந்த இதுல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து அதே அந்த அடிமை மோகத்துல எதை வந்தாலும் டக்குன்னு டச் பண்ண வேண்டியது. அப்படி ஒரு மெசேஜ் வரும், டக்கு போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், பேங்க் டெபாசிட் காலி. அடுத்த நிமிஷம் நம்ம கோடீஸ்வரன்ல இருந்து பிச்சைக்காரன் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு அதுல இது நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. அதை யோசிக்க கூட நமக்கு பொறுமை இல்லாத அளவுக்கு இன்ஸ்டாகிராம் நம்மளை அடிமை ஆக்குது இளைஞர்களை. இப்போ உலகத்துல வார் நடந்துட்டு இருக்குது. அந்த வார் நடக்கும்போது இதுல எந்த இன்ஃபர்மேஷன் உண்மை, எந்த இன்ஃபர்மேஷன் பொய்ன்னு கூட நமக்கு பங்கு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, பகுத்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உண்மை மாதிரியே போலி நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதுவும் இணையத்துல தான் வருது. இதை பார்த்து ஒரு தாய் பரிதவிச்சு போய் அவங்க புள்ள கால் பண்ணவே இல்லை. ஆனா இங்க 24/7 சேனல்ல துபாயில அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவங்க 2 நாளா தூங்காம போட்டு பதச்சு கண்ட இதெல்லாம் கடைசியில அவங்க பையனுக்கு கால் பண்ணி கேட்டா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லம்மா, எல்லாம் நல்லாதாமா இருக்குது, ஏமா இதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு ஃபேக்ட். இந்த மாதிரி இருக்கும்போது இணையத்தை எந்த அளவுக்கு சார் நம்புறது? நம்ம இப்போ ஆக்சுவலா நம்ம இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்க, ரீல்ஸ் பாக்குறாங்க. அதுல எப்படி டக்குன்னு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வராங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஃபாஸ்ட் ஸ்க்ரோல் சொல்றது. ஒரு போனை 30 மினிட்ஸ்க்கு மேல நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணா நம்ம பிரெயின் டேமேஜ் ஆயிடும். அதுல அதுக்கு பேர் பாப்கார்ன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ரேபிட் கண்டென்ட் கன்சம்ஷன். இது எதை தாக்குதுன்னா அட்டென்ஷன் ஸ்பேன். இதை நம்ம ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறையும். நம்மளோட ஃபோக்கஸ் எந்த இதையுமே நம்மளால ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்கவே முடியாது. இப்ப அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டீச்சர் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேசினா அந்த குழந்தையால கிளாஸை கூட கவனிக்க முடியாது. ஏன்னா மொபைல் அடிக்ஷன் அந்த அளவுக்கு உங்க பிரெயினை டேமேஜ் பண்ணுது. ஒரு நாளைக்கு கடவுள் நமக்கு 86,400 மணி நேரத்துக்கு கொடுக்குறாங்க.
400 நொடிகள் குடுக்குறாங்க. ஆனா, அத வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து இப்படி ஒரு 3 to 5 ஹவர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லுது. இளைஞர்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ற மொபைல் டைம் வந்து 3 to 5 ஹவர்ஸ். அப்படி அத யூஸ் பண்ணா நமக்கு வந்து ஆங்சைட்டி, டிப்ரஷன், லாஸ் ஆஃப் ஸ்லீப், பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 60% வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறது டேட்டா. இதுக்கு வந்து ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. கால் நியூபோர்ட்ங்கிற ஆத்தர் வந்து டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு. அந்த புக்ல அழகா அவர் குடுத்திருக்காரு. ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் வந்து 40% குறைகிறதாம் இணையத்த பயன்படுத்தும் போது. ஸோ நம்ம இன்டர்நெட்ன்னு சொல்றோம். அந்த நெட்ல என் ஃபார் நோ பர்ப்பஸ், ஃபார் எம்ப்டி லேர்னிங், ஃபார் டைம் ட்ராப். நம்ம எதுக்கு பார்க்குறோன்னே தெரியாம பார்க்குறாங்க. அத பார்த்துட்டு கடைசியில எந்த ஆக்ஷனும் எடுக்காம, நான் அதுல வந்து யோகா இப்படி பண்ணணும், சமையல் அப்படி பண்ணணும், 1000 யூடியூபர்ஸ் 1000 சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்க்கும்போது நடுராத்திரி 1 மணி ஆயிடும். இழுத்து மூடி தூங்கிட்டு, இதுல மிட் நைட் பிரியாணி வாங்கி இது சாப்பிடுறாங்க சார். நைட்டு 1 இழுத்து மணிக்கு. மூடி தூக்கமே வரமாட்டேங்குதுறாங்க. சில பேர் வந்து அதான். அதுக்கும் மிட் நைட் பிரியாணி வாங்கி நைட் 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு, அப்புறம் வந்து எனக்கு அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு டாக்டர்ட்ட ஓடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ, இணையம்ங்கிறது நம்மளுடைய கையில இப்ப இருக்கிற எல்லாரும் பொழைக்கிறாங்கல்ல. இணையத்தினால இணையம் வந்து பார்க்கறதுனால டாக்டர் பொழைக்கிறாரு. பிரியாணி கடைக்காரங்க பொழைக்கிறாங்க. அவங்கெல்லாம் பொழைப்பாங்க. ஆனா இளைஞர்கள் பொழைக்க மாட்டாங்களே! அவங்க லைஃப் வீணாயிடுமே! அதுதான் என்னோட கவல சார். நம்ம ரைட், கையில ரைட், ரைட். இருக்கிறது இணையம்ங்கிறது ஒரு கத்தி மாதிரி. அத வந்து நம்ம காய்கறி நறுக்க யூஸ் பண்றோமா? இல்ல நம்ம கையவே நறுக்கிக்க போறோமா? அப்படிங்கிறது தான் இதுல கேள்வியே. அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. அவங்க சிவகனி மேம் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து இணையம் வந்து நம்ம எல்லாருக்கும் தொடர்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு. அந்த தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து முதல்ல வீட்டுக்குள்ள நம்ம பேசி பழகுனா தானே அப்புறம் பொதுல வந்து பேசுறதுக்கு ஒரு இதுவே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பையே கெடுத்து 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேரும் 3 ரூம்ல இருந்துட்டு மெசேஜ்ல பேசிக்கிறாங்க. ஃபேமிலிக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிறாங்க. அந்த குரூப்புக்குள்ளேயே வந்து நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேனான்னு கேட்டுக்கிறாங்க. தகவல் பரிமாற்றம் எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்குதுன்னு இத பார்த்தாலே தெரியுது. திறமை நீங்க சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. கேஸ மூடிட்டியான்னு கேட்கறாங்க. அந்த மெசேஜ அடுத்த நாள் தான் பார்க்குறாங்க. ம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க அவங்களுடைய ஃபோன் நம்பரே ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய மெமரி லாஸ்க்கு காரணமானதும் இந்த இணையம் தான். அதனால இப்ப வந்து திறமைய வளர்த்துக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா அந்த கிளாஸஸ் எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருக்குங்கிறது தான் கேள்வி. அதுல பாதி நேரம் ஆடியோ வேலை செய்யலங்கிறான், வீடியோ வேலை செய்யலங்கிறான். டீச்சர் ஏதாவது கேள்வி கேட்டா டைரக்ட்டா இருந்து டீச்சர் கேள்வி கேட்டாலே டிமிக்கி கொடுக்கிற பசங்க ஆன்லைன்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது கொஸ்டின் கேட்டா ஆன்சர் தெரியலனா ஆடியோ ஆஃப், டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிளாஸை கட் பண்ணிட்டு ஊரை சுத்தணும்னா வீடியோ ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பழக்கப்படுத்துறாங்க சார். ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்குது. இதெல்லாம் விட ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா டார்க் வெப் ஆக்டிவிட்டின்னு நீங்க கூகுள்ல போய் போட்டு பார்த்தீங்கன்னா 57% இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இணையத்தை பயன்படுத்துறாங்க. சைபர் கிரைம், டிராஃபிக்கிங், டேட்டா ஸ்டீலிங் இது எல்லாமே வந்து 20% சைபர் கிரைம் யூஸ் பண்ணியே பண்றாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து 5 லேக் யூசர்ஸ் வந்து இந்த டார்க் வெப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு 5 லேக் யூசர்ஸ், அதுவும் இளைஞர்கள் இதை யூஸ் பண்ணாங்கன்னா நாட்டினுடைய எதிர்காலமும் இந்த உலகத்தினுடைய எதிர்காலமுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அதனால இளைஞர்கள் இணையத்தை பயனற்ற முறையில் செலவு செய்கிறார்கள். அதை பயனுள்ள முறையில் செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நல்லா ஜோரா ஒரு கைத்தட்டல் குடுத்துடலாம். அருமையா பேசியிருக்காங்க. ஏகப்பட்ட நல்ல இம்ப்ரூவ்மென்ட். அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த முதல்ல பேசின அந்த பட்டிமன்றத்துக்கும் இப்போவுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனா 2 பேருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து டபுள் எட்ஜ்டு வெப்பன். இது ஒரு கத்தி மாதிரி அப்படிங்கிறத 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொன்னது குறள் சொன்னாங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது, மெய்ப்பொருள் காண்பது அறிவு அரிது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மொபைல் அடிக்ஷன் இதெல்லாம் வந்து இதே மொபைல்ல தான் நல்ல விஷயங்களும் இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் மொபைல்ல ஸ்பெண்ட் பண்றீங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப்ன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சில பேருக்கு தெரியும். ஆனா இப்ப பின்னாடி வரவங்களுக்கு பேசுறவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நீங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து உண்மை. ஆக்சுவலா சைபர் கிரைம் அது மட்டும் இல்ல. நீங்க எந்த விஷயத்த முதல் தடவ பார்த்து ஒரு லைக் குடுக்குறீங்களோ, உங்களையும் அறியாம அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சம்பந்தமான செய்திகளே வரும். உதாரணமா, நான் வந்து இப்போ ட்ரெண்டிங் கவர்னர் பாத்ரூம் போனாரா? கவர்னர் ஃப்ளைட்ட புடிச்சாரா? அப்டின்னா, எனக்கு எல்லா கவர்னர்ஸும் என்ன பண்றாங்களோ, அது எல்லாமே மெசேஜா வந்துட்டே இருக்கும். கிரிக்கெட்ல ஐபிஎல்ல இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு மேட்ச் பார்த்தேன்னா, அது பத்தியே நெறைய தகவல்கள் வரும். அது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல
இது நான் ஒரு பாலிஷ்டா சொல்லிட்டேன். சில பேர் வந்து வேண்டாத விஷயங்கள முதல் தடவ போறச்ச அவங்களுக்கு அது சம்பந்தமான செய்திகளையே வந்து இணையம் வந்து புஷ் பண்ணுங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்படிங்கிறத தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இல்ல, இல்ல அப்படிலாம் கிடையாது. மொபைல்ல வந்து ஐ மீன் இணையத்த வந்து இளைஞர்கள் எவ்வளோ நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளோ நல்லா புதுசா கிரியேட்டிவா பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தர்மபுரியைச் சேர்ந்த கவிஞர் திவாகர் ரெடியா இருக்காரு. வாங்க திவாகர் சார். அவருக்கு ஜோரா ஒரு கைத்தட்டல் குடுத்துடலாம்.